காலத்துல டாக்டர் கிடையாது, யாரும் கிடையாது. அதனால இதை படிக்கிறவங்க ஆஹா போட்டிருக்கு இது ஏன் சொல்றேன் அப்படின்னா கம்யூனிஸ்டாக சொல்றேன். இவ்வளவு நான் பேசுறது எதுன்னா நீங்க எல்லாரும் சும்மா அப்படியே அவங்க இங்கிலீஷ் படிக்கலாம், மேத்ஸ் மட்டும் தமிழ் சொல்லிக் கொடுக்கணும், இருக்கிற ஏதோ ஒன்று ரெண்டு வாசகங்கள் படிக்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஆனா நம்ம குழந்தையில இதை எதிர்பார்க்கிறாரு. நம்ம குழந்தையில அமெரிக்கால போய் தமிழ் படிக்கிறாங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு திருமுறையே திருநெடுந்தாண்டகத்திற்கு அப்பர் சுவாமிகள் திருமுறை, 6ஆம் திருமுறை, ஒரு திருமுறையே. ஆனா நம்ம திருமங்கையாளர் பண்ணா ஒரு இன்ஃபர்மேஷன் எதுக்கு இப்ப 1000 பாசனம் சொல்லி எதுக்கு கழுத்திருக்கணும், நான் ஒரு 30 பாசனம் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு திருநெடுந்தாண்டகத்தை வச்சார். இது பண் திருநெடுந்தாண்டகம், ராகம் ஹரிகாம்பதி அல்லது காம்பதி, தக்கேசி. கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமல வண்ணம் பார்வண்ண மடமங்கை பக்தர் வித்தர் பனிமலர் போல் பாவைக்கும் பாவம் செய்தேன் ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாள் எம்பெருமான் திரு அரங்கம் எங்கே என்றும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்றும் இது வன்றோ நிறையழிந்தார் நிற்குமாறே. இதுல திருநீர்மலையை அந்த பொண்ணு பெருமாளை பத்தி கவலைப்பட்டு இருக்கா, அங்கதான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கா. தாயார் பாடுற மாதிரி தான் இது பாட்டு. எல்லாம் சொல்லிட்டே இருக்கா, பொண்ணை பத்தி பேசுறா. பேசிட்டு எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்றும் கேட்கிறா. எங்க ஸ்ரீரங்கத்தை காணலையா, எங்க அவ்வளவு மயங்கி போயிருக்காவும். சரி அதை காணுமா, விட்டுட்டமா. அடுத்தாப்புல நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்றும். சரி நீ அங்க போக கூடாது இல்லையா, நான் இங்க போறேன், நான் திருநீர்மலைக்கு போறேன், என்ன பண்ணுவேன் அப்படின்றப்போ அதை அழ்வார் என்ன சொல்ற தெரியுமா, அந்த மாதிரி ஒரு நிலைமைய இது வன்றோ நிறையழிந்தால் நிற்குமாறே. தன்னிலை மறந்த ஒருத்தர் தன்னை மறந்து விட்டு அந்த பெருமானுடைய ஐக்கியமாற ஒரு ஆத்மா எந்த நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு 2 வரியில, முன்னாடி இருக்கிற வரியெல்லாம் விட்டா கூட இந்த 2 வரியில அழகா சொல்றார். இது ஏன் நம்ம ஏன் இங்க சொல்றோம் அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கணும், எதுவுமே அவங்க அவங்களுக்காக சொல்லல. அவங்களுக்கு சொல்லி என்ன போகுது, கேட்கிறவனுக்கு தான் சொல்றாரு. இப்ப நீ நிறையழிந்த தன்மை உனக்கு வேணும்னா கோவில்ல உட்காந்துக்கிட்டு உன் மாப்பிள்ளை சௌக்கியமா இருக்கானான்னு கேட்கிறோம். விளையாட்டு சொல்ல, அதாவது கோவில்ல நான் ஒரு ஆசத்துக்காக சொன்னேனே வேண்டி கோவில்ல வேற எந்த வார்த்தைகளும் பேசக்கூடாது, பெருமாளை பத்தி தான் பேசணும். அதுக்காகத்தான் நமக்காக இந்த இன்ஃபர்மேஷனை நிறையழிந்தார் அப்படிங்கிறது தமிழ பெரிய வார்த்தை. இட் இஸ் நாட் தட். டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா, தமிழ் டு தமிழ் டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா 12 அர்த்தம் சொல்றான். லிட்கோது அந்த நிறையழிந்தார் அப்படிங்கிறது தன்னிலையே மறந்துட்டவனுக்கு தான் அது அப்படிங்கிறது. தன்னிலையை மறக்க முடியாது. ஏன்னா இது உள்ளுக்குள்ள தனக்குள்ள ஒரு பெருமாளை வச்சுட்டு எப்படி நீங்க மறக்க முடியும்?
உங்களுக்குள்ள இதையே இன்னும் நம்ம நெய்க்குடத்தை அப்படின்னு காப்பிடல்கிறார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் பாசுரங்கள் படிக்கிறப்ப அண்ணன் போகவே முடியாது. ஏன்னா பிள்ளைத்தமிழை முதல்ல தமிழுக்கு அறிமுகப்படுத்தினே நான் தாசன் தான், வேற யாரும் கிடையாது. சப்பானி பருவம் எல்லாமே சொல்லியிருக்கார். அவர் கவசம், நாராயண கவசம்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அத ஓரளவுக்கு தமிழ் படுத்தி 2 மகான்கள் நமக்கு ரொம்ப அழகான சமாச்சாரம் சொல்லிருக்காங்க. நாராயண கவசத்தை தமிழ் படுத்தி நெய்க்குடத்தை அப்படின்னு ஒரு பாசனம் எழுதுறார். 10 பாசனங்கள். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு நிறைய நோய்கள் இருக்கு, இந்த நோய்களுக்கெல்லாம் காஷன் பண்றாரு. கிட்டவே வராதியா, ஏன்னா இங்க பெருமான் இருக்கிறார். உனக்கு முன்னாடி அவன் இங்க உட்கார்ந்துட்டு பிற்பாடு நீ எங்க நீங்க வர்றீங்க, உனக்கு இடமே இல்லைங்க. there is no place. ஒரு பாசனத்துல உனக்கு இங்க இடம் இல்லையா, நீ வராதுங்க. நோய்களுக்கு இது என்னன்னா, இந்த பாசுரத்தை டெய்லி சொல்லுங்க, ஒரு 45 நாள் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் தீர்ந்துடும். நான் அஷ்யூர் பண்றேன். என்ன எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 45 நாள் ஆட்டோமேட்டிக்கா தெரியுது. ஆனா நான் 45 நாள் சொன்னேன், எனக்கு கிடைக்கலையே, நீங்க தப்பா சொல்லு. நாட் லைக் தட். 45 நாளும் உருகி சொல்லணும். 40 வருஷம் முதல் வார்த்தை சொல்றப்பவே என்னடா அங்க சுத்தின்னு இருக்க படா அப்படின்னு அவன் திட்டப்பட. 45 நாளும் பெருமாளை மனசுக்குள்ள வச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா யூ வில் பி ஆல் ரைட். இது திருப்பியும் முக்கூர் சாமிகளே சொல்றாரு, நீங்க காப்பிடுறதுக்கு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அது அதே மாதிரி ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கிட்ட பெருமாள் இருக்கிற ஒரு ஆத்மா நம்ம கிட்ட இருக்கிறப்போ நம்ம அவரை காப்பாற்றுறதுக்காக நிறையழிய வேண்டும். நிறையழிதல் அப்படிங்கிறதா தன்னிலை மறக்க வேணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த தன்னிலை மறக்கிற ஒரு சமாச்சாரத்தை நம்ம எப்பயுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வச்சுருக்கோம். சும்மா நான் ஏதோ சொல்றேன், நீங்க எல்லாருமே அப்ப வச்சுருக்கிறதுனால தான் நீங்க வரீங்க, நினைக்க வர முடியாது இல்லையா. அதனால இதோட நம்ம இந்த ஒரு சின்ன சமாச்சாரத்தை நிறுத்திக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம்